ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தினாலே ஆண்டவர் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபைகளுக்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. இந்த காலையில் மீண்டும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாம் ஒரு விசை கொண்டு இருக்கிறோம். யாவரும் கண்களை மூடியவர்களாக தலைகளை தாழ்த்தி இந்த வேலையை நாம் ஒப்பு கொடுத்து ஒரு பாடல் பாடி நாங்கள் ஜெபத்தோடு இந்த நேரத்தில் நாம் ஆக வைக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
நல்ல காலை நேரத்துக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் சுவாமி. திரும்பமாய் உடைய நாளிலே உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நேரத்தை நீங்கள் கொடுத்ததற்காக நன்றி. கர்த்தாவே, இந்த நாளில் உடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஆண்டவரிடத்தில் எங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் சுவாமி. இந்த காலையில் கர்த்தருடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களை ஆளுகை நடத்துவதாக. கர்த்தாவே, நீர் போதுமானவராய் நடத்துவீராக என்று சொல்லி கேட்கிறோம் சுவாமி. உடைய அன்பின் கரத்துக்கு எங்களை முச்சமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் நன்றியோடு ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த காலையிலும் ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்கு ஆதாரமாக திருப்பிக் கொள்வோம். 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம். Let us turn our Bibles to Peter, 2 Peter chapter 3 verse 18. But grow in grace and in the knowledge of our Lord and Savior Jesus Christ. To him be glory both now and forever. Amen. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அருமையான இந்த வசனத்தை நாம் பார்க்கின்றோம். இங்கே திருச்சபையிலே ஆதி திருச்சபையினுடைய மிக முக்கிய தலைவனாக இருந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு அவனுடைய புதுவான நிருபத்திலே கடைசி வார்த்தையாக இந்த வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று அவன் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வளர்ச்சி என்கிற காரியம் மிக மிக முக்கியமானது ஒன்று என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். கிறிஸ்தவ வாழ்வை குறித்து, ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து, எங்களுடைய திருச்சபை வாழ்வை குறித்து, தேவனுடைய உறவை குறித்து எல்லாம் பேசுகிற பொழுது இந்த வளர்ச்சி என்கிற காரியம் பின்னி பிணைந்த ஒன்றாக அமைந்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கின்றோம். நாம் எப்பொழுதும் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வேதம் எதிர்பார்க்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே இங்கே இந்த வளர்ச்சியை குறித்து அதிகமாய் பேசுவதை நாம் பார்க்கின்றோம். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, சரீர பிரகாரமோ அல்லாவிட்டால் இந்த இயற்கையாக பார்க்கிற பொழுது பல காரியங்கள் வளர்வதாக இருக்கிறது. மரத்தை பார்க்கிறோம், மரம் வளர வேண்டும், மனிதர்களாகிய நாங்கள் வளர வேண்டும். இப்படி வளர்ச்சி என்பது பல நிலையில இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும். இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய இறுதி வார்த்தைகளிலே மிக அழகாய் சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலே வளருங்கள் என்றும், அடுத்தது சொல்லுகிறான் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் என்று அவன் இங்கே தெளிவாய் குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே இன்றைய காலையிலே அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்கிற வார்த்தையில் இருந்து சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை, கர்த்தரை, ஜீவனுள்ள தேவனை அறிகிற அந்த அறிவு எங்களுக்கு தேவை. அந்த அறிவு எப்படி இருக்க வேண்டுமா? அது வளர வேண்டும். அல்லாவிட்டால் ஒரு பூரணமான நிலை அறிவுக்கு இருக்கிறது. அந்த பூரணமான எல்லைக்கு, பூரணமான அந்த இடத்திற்கு நாம் நகர வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே ஆலயத்துக்கு வருகிறோம், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோம். 1 வருடமோ 5 வருடமோ 10 வருடமோ 15 20 50 வருடங்கள் நாம் திருச்சபைக்கு வந்து விசுவாசிகளாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். ஆனால் இத்தனை வருடங்கள் என்பதை கணக்கை விட எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு அறிந்திருக்கிறோம், அல்லாவிட்டால் அவரை அறிகிற அறிவின் பூரண அந்த நிலைக்கு நேராய் நாம் ஓடுகின்றோமா என்பதைத்தான் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிக அவசியம். இந்த நாளிலே கொலோசியர் புஸ்தகம் 3வது அதிகாரம்
10வது வசனத்துக்கு எங்களுடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். கொலோசியர் 3வது அதிகாரம் 10வது வசனம். Colossians chapter 3 verse 10. And have put on the new man, which is renewed in knowledge after the image of him that created him. கொலோசியர் 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. இங்கே 10வது வசனத்திலே மிக அழகாய் சொல்லுகிறது, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படி. எனவே இந்த அறிவிலே, கர்த்தரை அறிகிற அறிவிலே பூரண நிலை நாம் அடைய வேண்டும். அதுதான் வளர்ச்சி. வளர்ச்சி என்றால் அந்த பூரண நிலைக்கு எட்டுவதற்கு ஒரு பூரணமான நிலை இருக்கிறபடினாலே அதற்காக நாம் முன்னோக்கி செல்வதுதான் வளர்ச்சி. எனவே கர்த்தரை அறிகிற அறிவு, அந்த பூரணத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த பூரணத்தை அறிவிலே பூரணம் அடைவது என்றால் எப்படி என்றால், அந்த ஜீவனுள்ள தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக எங்களுடைய வாழ்வு, எங்களுடைய சாயல் அமைய வேண்டும். அப்படி என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவை போல மாற வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அவரை தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவரை போல அவர் இருக்கிறார், எப்படி அவர் வாழ்ந்தார், அவருடைய ஜீவியம், அவருடைய குணாதிசயங்கள் அவற்றிற்கு ஒப்பாக எங்களுடைய வாழ்க்கை அமைந்து இருக்க வேண்டும். அதற்கு நேராக நாம் கடந்து செல்ல வேண்டும். அதுதான் வளர்ச்சி. ஆகவே எங்களை சிருஷ்டித்த அந்த ஜீவனுள்ள தேவனை நாம் அறிந்திருக்கிறபடினாலே அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்கு எங்களுடைய பிரயாசம் இருக்க வேண்டும், முயற்சி இருக்க வேண்டும். அதுதான் நாம் அவரை அறிகிற அறிவின் வளர்ச்சி. எனவே இந்த அவரை அறிகிற அறிவிலே 2 காரியங்களை இந்த கொலோசியர் 3வது அதிகாரம் 9-10 வசனங்களிலே நான் உங்களுக்கு முன்னதாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது கொலோசியர் 3வது அதிகாரம் 9வது வசனத்தினுடைய 2வது பகுதி சொல்லுகிறது, பழைய மனுஷனையும் அவன் செய்திகளையும் களைந்து போட்டு put off the old man with his deeds. Colossians chapter 3 verse 9. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட வேண்டும். எனவே நாம் ஆவிக்குரிய ரீதியிலே கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு பூரணமான நிலைக்கு அடைவதற்கு, அதாவது வளர்ச்சியை நோக்கி செல்வதற்கு முதலாவது என்ன தெரியுமா? எங்களுடைய வாழ்விலே பழைய மனுஷனையும், அது மாத்திரமல்ல அவனுடைய செய்திகளை நாம் களைந்து விட வேண்டும், அல்லாவிட்டால் அகற்றி விட வேண்டியது மிக அவசியம். பிள்ளை பிறக்கிற பொழுது பரிசுத்த வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, பாவத்தோடு பிள்ளை பிறக்கிறது என்பதை நாம் தெளிவாக அதை அறிந்திருக்கின்றோம். ஆகவேதான் பிரதிஷ்டை வேலைகளிலே பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்கிற பொழுது சொல்கிறோம், இந்த பிள்ளை பாவத்தோடு பிறந்திருக்கிறது, வளர்ந்து வருகிற பொழுது ரட்சிப்பின் பலி இந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அந்த ரட்சிப்பின் பலியை கற்றுக் கொடுப்பது பெற்றோருடைய கடமை என்று சொல்லி பெற்றோரை பார்த்து கேட்கிறோம், இதற்கு நீங்கள் உதாரணங்களாக இருந்து ரட்சிப்பின் பலியை கற்றுக் கொடுப்பீர்களா என்று கேட்கிறோம். காரணம் என்ன? நாம் இயற்கையிலே இந்த பூமியிலே பிறக்கிற பொழுது பாவத்தோடு பிறக்கிறோம். ஏனென்றால் ஆதாம் பாவம் செய்த பிற்பாடு, அதன் பிற்பாடு இயற்கையாக மனிதர்களாக எங்களுடைய வாழ்விலே பாவத்தின் சாயல் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இப்படியாக பாவத்தோடு பிறக்கிற எங்களுடைய வாழ்விலே இந்த பழைய மனுஷன், பாவத்துக்குரிய மனுஷன், இவைகள் முற்றமாக அகற்றப்பட வேண்டியது அவசியம். காரணம், சின்ன பிள்ளைகளை பார்க்கிற பொழுது சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் பொய் சொல்ல கற்றுக் கொடுப்பதில்லை. சில வேளையில் இயற்கையாக வரும். அன்றைக்கு என்னுடைய பிள்ளை பாடசாலைக்கு போன பொழுது, பாடசாலையில் 3 மணத்தையால தான் ஏதாவது சாப்பாடு கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க, நர்சரிக்கு போகிற பொழுது. ஆகவே மாறி மாறி ஒவ்வொரு நாளும் ஏதாவது கொண்டு போவார். ஒரு நாள் பிஸ்கட் கொண்டு போயிருக்காரு. பிஸ்கட் கொண்டு போய் சாப்பிட்ற நேரம் எல்லாம் திறந்து சாப்பிடுங்க. அவருடைய 2-3 நண்பர்கள் இருக்கிறார்கள், அதுவும் போதனாருடைய பிள்ளைகள் தான். அப்போ அந்த 2-3 நண்பர்கள் வித்தியாசமான சாப்பாடுகள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அவங்கள ஏதோ இடத்துல நக்கலாக ஏதோ கேட்டுருந்தாங்க பொருளுக்கு, என்ன கடையில் வைத்த சாப்பாடு கொண்டு வந்திருக்கு, வீட்டை செய்யாத சாப்பாடு, அந்த சாராம்சப்பட ஏதோ கிடைத்திருக்கிறாங்க. இதை உடனடியாக விட்டு கொடுக்க கூடாது என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பிஸ்கட் இந்த அம்மா செய்த பிஸ்கட். நான் போகிற பொழுது தீர்த்து சொல்றாரு, அம்மாவை விட்டு கொடுக்குறாரு இல்லை, அம்மா செய்த பிஸ்கட் என்று சொல்லுகிறார். அங்கே இயற்கையாக என்ன செய்ய வேண்டும்? காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தாயை விட்டு கொடுக்க கூடாது என்பதற்காக உடனடியாக சொல்லிட்டார், இது நான் வீட்டை செய்ததான், வீட்டில் அம்மா செய்த காரியம் தான். இவ்விதமாக பிள்ளைகளுக்கு நாம் பொய் சொல்ல பழக்குவதில்லை, மாறாக அது இயற்கையாகவே உருவாகிறது உதாரணம். அதே போலதான் இந்த பழைய மனுஷனோடு இயற்கையாக
பிறக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே பாவமும் பாவத்துக்குரிய செயல்களும் நிறைய இருக்கிறது. அவற்றை கலைத்து விட வேண்டியது மிக அவசியம். எபேசியர் 4வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். Ephesians 4:22 that he put off concerning the former conversion the old man which is corrupt according to the deceitful lusts. அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசப்போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு பழைய மனுஷனை களைந்து விடவும் எப்படிப்பட்டதென்றால் முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்குகிற இச்சைகளினாலே கெட்டு போய் இருக்கிற பழைய மனுஷன். நாம் இந்த உலகத்திலே பிறந்த பொழுது நாம் இயற்கையாக எங்களுடைய குணங்கள், எங்களுடைய செயல்கள், எங்களுடைய சுபாவம் எப்படி இருக்கிறதுனால் முந்தின நடக்கக்கூடிய மோசம் போகிற இச்சைகளினாலே கெட்டு போய் இருக்கிறதான ஒரு பழைய வாழ்வு, அப்படிப்பட்ட ஒரு சேரான, அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான வாழ்வு தான் எங்களுடைய வாழ்வு. அந்த வாழ்வை, அந்த ஜீவியத்தை, அந்த செய்தியை எல்லாம் கலைந்து விட வேண்டும். அந்த நிலை முழுவதுமாக அகற்றப்பட வேண்டும். அதுதான் இந்த வசனம் சொல்லு, பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளை கலைந்து வேண்டும். பழைய மனுஷனை மட்டுமில்லை, அவனுடைய செய்திகள் எல்லாவற்றையும் கலக்க வேண்டும், அகற்ற வேண்டியது மிக மிக அவசியம். இந்த கொலோசியர் 3வது அதிகாரத்திலே மேல் இருக்கிற வசனங்களை வாசித்துக் கொண்டு வருகிறோம் என்றால் அந்த மேல் இருக்கிற வசனங்களில் இருந்த பழைய மனுஷனுக்குரிய காரியங்கள் வெளிப்படும். என்னென்ன பழைய மனுஷன், என்னென்ன சுபாவங்கள், மாம்சத்தின் காரியங்கள் வெளிப்படும். கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் வருகிறார் என்றால் மாம்சத்தின் இச்சைகள், மாம்சத்தின் காரியங்களை குறித்து பேசுவதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக என்னுடைய பழைய மனுஷனுக்குரிய குணாதிசயங்களுடைய உதாரணங்களை இந்த வசனங்களை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதை கலைந்து விட வேண்டியது, அகற்றி விட வேண்டியது, எல்லாம் செய்ய வேண்டியது பொறுப்பு என்னுடையது, உங்களுடையது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஆகவே பழைய மனுஷனை எப்படி களைய முடியும்? ரோமர் புத்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 6, Romans chapter 6, knowing this that our old man is crucified with him, that the body of sin might be destroyed, that henceforth we should not serve sin. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி, இனிமே பாவத்தையும் பாவத்துடைய காரியங்களுக்கும் செய்திகளுக்கும் எங்களை விட்டுக் கொடுக்காதபடிக்கு, பாவ சரீரம் ஒழிந்து போகும் பாவ சரீரத்தை அழித்து போகும் பொருட்டு, ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் என்ன செய்யணுமா? அவருடைய கூட சிலுவை கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட வேண்டும். அந்த அறையப்படுகிற சிலுவையிலே உங்களுடைய பாவ மனுஷனை, உங்களுடைய செய்கைகளை சரியாக அறைவதுதான் உண்மையிலே உங்களுடைய வாழ்க்கையில பழைய மனுஷனை களைவது. பழைய மனுஷனை, அவருடைய செய்கைகளை எப்படி களைவது என்று யோசிப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய முந்தின வாழ்வு, உங்களுடைய பிறப்பின் குணாதிசயங்கள், உங்களுடைய செயல்கள், பாவ காரியங்கள், பொய், கனவு, வஞ்சகங்கள், பொறாமைகள், இறைச்சல்கள், இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட வேண்டும். சிலுவையிலே அறையப்பட்டிருந்தால், அதே அறையணும் என்று சொல்லப்பட்டிருந்தால், உண்மையிலே சரியாக அறைந்திருந்தால் திரும்பமாக அது வெளியே வராது, திரும்பமாக அது எழும்பாது, திரும்பமாக அது மேற்கொள்ளாது. சரியாக அதை அறைந்து விட வேண்டியது மிக மிக அவசியம். இரண்டாவது காரியம், அதே கொலோசியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்தினுடைய கடைசி பகுதி என்ன சொல்றது பாருங்க. கொலோசியர் 3:10 இரண்டாவது பகுதி. புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய சாயலுக்கு ஒப்பாக அவரை அறிகிற அறிவுக்கு நேராக நாம் வளர வேண்டும் என்றால் முதலாவது பழைய மனுஷனை, அவருடைய செய்கையை கலைந்து விட வேண்டும். இரண்டாவது புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும். மறுபிறப்பின் முக்கியத்துவத்தை குறித்து இங்கு பேசுகிறது. எங்களுடைய வாழ்வு வித்தியாசமானதாய், முற்றிலும் மாறினதாய் காணப்பட வேண்டும் என்பதை குறித்துதான் இந்த புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன் என்பதை குறிப்பிடுகிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலையில தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் எங்களுடைய வாழ்வை சற்று நிதானித்து பார்க்க வேண்டும். அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்கிற அந்த விருப்பம் எங்களுக்குள்ளே உருவாக வேண்டும். அவரை அறிகிற அறிவிலே வளர்ப்பது என்றால் என்னவென்றால் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாங்கள் மாறுகிற அந்த நிலையிலே பயணிப்பது. அப்படி பயணிக்க வேண்டும் என்றால் முதலாவது நாம் பழைய மனுஷனை, அவருடைய
அவருடைய செய்களை கலைந்து விட வேண்டும். இரண்டாவது, புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் எப்பொழுதுமே தரித்துக் கொள்ள வேண்டும். எபேசியர் 4:24 வாசித்து பார்க்கலாம். எபேசியர் 4:24, Ephesians 4:24, and that he put on the new man which after God is created in righteousness and true holiness. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் இந்த புதிய மனுஷன் அவனை குறித்து சொல்லுகிறது மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள. பிரியமானவர்களே, நான் நீங்களும் தரித்திருக்க வேண்டிய புதிய மனுஷன் அல்லாவிட்டால் எங்களுடைய மறுபிறப்பு, எங்களுடைய புதிய பிறப்பு எப்படி உருவானது தெரியுமா? எப்படி அதை வெளிப்பட்டது தெரியுமா? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இதுதான் உன்னதமான மறுபிறப்பு. இப்படிப்பட்ட அந்த புதிய மனுஷனாக எங்களுடைய சரீரம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலை வருகிற பொழுதுதான் அவரை நாம் அறிவிலே பூரணத்துவத்தை, அந்த பூரண நிலைக்கு நேராக நாம் கடந்து செல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலை, அப்படிப்பட்ட அவரை அறிகிற அறிவின் வளர்ச்சி எங்களுக்கு அவசியம் என்பதை பரிசுத்த பவுல் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த காலையில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை கவனித்து பார்ப்போம். அவரை அறிகிற அந்த அறிவு எங்களுக்குள்ளே இருக்கிறதா? அவரை அறிகிற அறிவு என்றால் என்ன? அவருடைய சாயலுக்கு நேராய் மாறுவதற்கு நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும். அதற்கு என்ன வழி? முதலாவது, பழைய மனுஷனை கலைந்து விட வேண்டும். அவருடைய செய்திகளை அகற்றி விட வேண்டும். இரண்டாவது, புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் உருவாக்கப்பட்ட அந்த மனுஷனை நாம் தரித்தவர்களாக ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தை நாம் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. அவர் எப்பொழுது வருவார் என்று தெரியாது. காலத்தையும் நேரத்தையும் கணித்து பார்க்கிற பொழுது அவருடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறபடினாலே நாம் அவருடைய வருகையிலே எதிர்நோக்கி செல்ல வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஒரு புதிதான மனுஷனை தரித்தவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் அவரோடு கூட மத்திய ஆகாயத்தை நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அந்த நாளை எதிர்பார்த்திருக்கிற நாம் அதற்காக ஆயத்தத்தோடு பிரயாசத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த காலையிலே கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தையின் அடிப்படையிலே எங்களை ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு உதவி செய்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தவர் போதுமானவராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பிதாவே, இந்த காலையிலே நாம் நன்றி. ஆண்டவரே, உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர், அன்றைக்கு பேதுரு நாங்கள் எழுதுகிற போது பூரண ஒரு வளர்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு எழுதினார். அந்த ஆவியானவருடைய முதல்வர் எழுதப்பட்ட அந்த வார்த்தைகள் இன்றைக்கும் எங்களுக்கு வேண்டும் என்பதை ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள உதவி செய்கிறார்கள். கர்த்தாவினுடைய பூரண வளர்ச்சிக்குரிய ஆண்டவருடைய காரணங்களால் பழைய மனுஷனையும் அவனுடைய செய்திகளையும் முதலாவது நாங்கள் அழிக்க வேண்டும் என்பதை இந்த காலையில் நாங்கள் ஒவ்வொருவரும் புரிய உதவி செய்யும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக உண்மை ஏற்றுக்கொள்ள முதல் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஆண்டவரே, உங்கள் பிரியமின் அற்ற அசுத்தமான வாழ்க்கை முறைகள் ஆண்டவர் அதெல்லாம் இப்பொழுது எங்களை பின்தொடரக்கூடாது. தேவன் அந்த பழைய மனுஷனுக்குரிய அத்தனை சுபாவங்களும் தன்மைகளும் ஆண்டவர் எங்களை விட்டு போகும்படியாக ஒவ்வொருவரும் உங்களை பூர்ணமாக அர்ப்பணிக்க உதவி செய்ய மாட்டவரே. தேவனே, எங்களுடைய பாவ சரீரம் ஒளியும்படி பாவ மனுஷனை நாங்கள் கலைந்து போட வேண்டும் என்று உடைய வார்த்தையை கேட்டோம். ஆண்டவரே, எங்களுக்கு உள்ளான எங்களுடைய பாவ வாழ்க்கைக்குரிய சகலத்தையும் இந்த காலை வேளையிலே நாங்கள் ஒழித்துவிட எங்களை கிருபை தருகிறார்கள். ஓ தேவனே, அதே போல இந்த புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆவலை எங்கள் ஒவ்வொருவர்களும் வைக்க வேண்டும். ஆண்டவரே தேவனே, உண்மையான அந்த மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் உருவான அந்த புதிய மனுஷனை நாங்கள் தரித்துக் கொண்டு ஆண்டவரே உமக்காய் பிரகாசிக்க கிருபை தருகிறார்கள். தேவனை நாங்கள் எதையோ எப்படியோ வித்தியாசமான காரியங்களை எல்லாம் தேடுகிறோம். ஆனால் நாங்கள் ஒவ்வொருவர் எங்களுடைய சொந்த ஆவிக்குரிய வாழ்வின் மாற்றத்தை அவரை எதிர்பார்க்கிறவர்களாக எங்களை மாற்ற ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் உள்ளான மனுஷனில் பூரணமாய் பரிசுத்தமாக உதவி செய்ய ஆண்டவரே. பழைய மனுஷனை களைந்து புதிய மனுஷனை தரித்துக் கொண்டு ஆண்டவர் உலகத்திலே பிரகாசிக்கிற தீபங்களாய் நாங்கள் பிரகாசிக்க உதவி செய்கிறார். ஆண்டவர் உமக்காய் சாட்சியாய் நிற்கிற புதிய மனுஷனாய் நாங்கள் ஒவ்வொருவரை ஜீவிக்க எங்களை கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.
ஆண்டவருடைய வருகை சீக்கிரம் எங்களுடைய உண்மையான பரிசுத்தம் ஆண்டவர் மெய்யான நீதி உள்ளவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபைக்காரும். இந்த காலையில் சமூகத்தில் வந்த பிள்ளைகள் ஒருவரை ஆசீர்வதியும். இந்த வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவர் மக்களாக தங்களுடைய வாழ்க்கைகள் மாறத்தக்கதாக அர்ப்பணிக்கட்டும் ஆண்டவரே. இந்த காலையிலே தேவனுடைய இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உண்மையான உணர்வடைந்து பழைய மனுஷனை கலைந்து புதிய மனுஷனை தரித்து ஆண்டவர் உமக்குள்ள ஒரு பூரண வளர்ச்சியை பெற்று ஆண்டவரை உண்மை முகமுகமாய் சந்திப்பதற்கு ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இதனால் உங்களுடைய வார்த்தையை கொடுத்த உங்களுடைய தாசனுக்காய் நன்றி. அவரை ஆசீர்வதிக்க வேண்டும். உடைய கிருபை அவரோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்திலே வந்தவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த வார்த்தையின் சகல ஆசீர்வாதங்களும் இவர்களுக்குரியாய் வருவதாக உமக்கு எல்லா மகிமையும் தந்து இந்த வார்த்தையை வாழ்க்கையிலே அதை கிரியை செய்ய வேண்டும் என்று கேட்டு இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் எப்போதும் நிறைவாய் இருப்பதாக. ஆமென் ஆமென்.